Hi, welcome to the squad. This is Kodaivo. And in the episode of the Express Chase series, நம்ம query parameters பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து route parameters பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் queries பற்றி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி இது ரன் பண்ணுறப்ப எனக்கு வேறு ஃபைல் வேணுனாலும் எனக்கு எப்பயுமே index.js mjs தான் வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் package.jsonல வந்து நீங்கள் ஸ்கிரிப்டுக்கு அதுதான் கொடுத்துருக்குறீங்க. ஓகே, நம்ம start.dev அப்படின்னு start:devன்னு சொல்கிறப்ப npm run startன்னு சொல்கிறப்ப index.js ரன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அது அப்படி தான் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு ஃபைல் ஒரு தடவையும் பண்ணணும்னா நீங்கள் நோட்மேன் கமாண்டை டேரெக்டாக அடிச்சுக்கோங்க, இல்லைனா வந்து இங்கே ஸ்கிரிப்ட்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் npm run start.dev அப்படின்னு சொல்கிறேன். ஃபைன். இது start.dev வேண்டாம்னு இருந்துச்சுன்னா npm run dev மாதிரி வச்சுக்கோங்க. package.jsonல சேஞ்ச் பண்ணிங்கன்னா மாறி இருப்போது. ஓகே, ஐ திங்க் தட்ஸ் ஃபைன். சரி, லாஸ்ட் எபிசோடில் வந்து இந்த யூசர்ஸ் மாதிரியே வந்து ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டம்மி டேட்டா வச்சு ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ண சொன்னேன். யாராவது கிரியேட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் அது பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா query parameters பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். லோக்கல் ஹோஸ்ட் :3000 அப்படின்னு இருக்குது. இதில் ஸ்லாஷ் போட்டு நம்ம வந்து யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகே, ஸோ இங்கே யூஸ்வலாக நம்ம யூசர்ஸ்ன்னு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஃபைன். ஸ்லாஷ் யூசர்ஸ் ஏன் எதுவும் வாங்கலை, பிகாஸ் நம்ம ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் யூசர்ஸ்னு மாற்றிட்டோம். தட் இஸ் ஆக்சுவலி பெட்டர். ஓகே, ஸோ இது ஒர்க் ஆகுதா? ஃபைன். இப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன், அண்ட் இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒரு ஐடி மட்டும் வேணும்னா நான் இப்போ ஒரு ஸ்லாஷ் போட்டு 1ன்னு போட்டேன்னா எனக்கு அந்த ஐடி இருக்கிறது வந்துடும். இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ரவுட் பேராமீட்டர் யூஸ் பண்ணி எனக்கு எக்ஸாக்டாக எந்த ஐடியில் இருக்கிற டேட்டா வேணுமோ அதை வந்து என்னால் ஃபெச் பண்ணிக்க முடியும். அது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஓகே, ஆல் திஸ் இஸ் ஃபைன். பட் இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க அல்லது அமேசான் மாதிரி எதனா ஒரு இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் பாக்ஸில் போயிட்டு யூ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் நேம், எக்ஸாக்டாக இந்த பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை டிஸ்னியில் இருக்கிறீங்க, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக இது சர்ச் பண்ண மாட்டோம். சம் சிமிலர் டு தட், இல்லை கேம் அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணாலே கீழே ஒரு ரிசல்ட் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஐடி வச்சு பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஒர்க் ஆகாது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா queries வந்து யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னா, இந்த யூசர்ஸ்ன்னு போட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் மார்க் போட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சின்டாக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. கொஸ்டின் மார்க் போட்டுட்டு இப்போ ஃபில்டர் இஸ் ஈக்குவல் டு நம்ம இங்கே வச்சுருக்கிறது என்னதுன்னா யூசர் நேம் வச்சுருக்கோம் இல்லையா, யூசர் நேம் வச்சு ஃபில்டர் பண்ணலாம். யூசர் அண்டர்ஸ்கோர் நேம் அண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு GOMS அப்படின்னு சர்ச் பண்ணலாம். இல்லை GO அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணாலே அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம், இதுதான் வந்து நம்ம ஒரு query parameter அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான queries-ஐ வந்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை நான் அப்படியே கொண்டு போய் வந்து நான் இங்கே அடிக்கிறேன், ப்ரௌசரில் வந்து நான் போடுறேன். எது வரைக்கும் காப்பி பண்ணேன்? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நாங்கள் போட்டேன்னா இது என்ன பண்ணுது, இட் டசன்ட் மேட்டர். அது வந்து அதுக்கப்புறம் இருக்கிறது என்னன்னு யோசிக்காமல் மொத்தமாக யூசர்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து கொடுக்குது. பட் நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக GOன்னு இருக்கிற யூசர் நேமில் GOன்னு இருக்கிறது மட்டும் தான் வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த URL இருந்து நம்ம query parameter மட்டும் நம்ம முதல்ல தனியாக எடுக்கணும். அதுதான் வந்து அப்ஜெக்டிவ். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த /API/users எண்ட் பாயிண்ட்டை தான் வந்து மாடிஃபை பண்ண போகிறீங்க. இதுக்குன்னு புதுசாக ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ண தேவையில்லை. இதிலே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். சப்போஸ் query இருந்துச்சுன்னா இந்த எந்த queryயோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம அனுப்ப போகிறோம். பட் இல்லை அப்படின்னா மொத்தமாக யூசர்ஸை சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து அப்ஜெக்டிவ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாக் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ console.logல இந்த ரெக்வெஸ்ட் இருக்குல்ல, request.params வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். இந்த இடத்துல request.query அப்படின்னு இருக்கா, இதை வந்து நான் console.logல போடுறேன். இப்போ போயிட்டு நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இங்கே வருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நல் ப்ரோட்டோடைப்லாம் விட்டுருங்க, ஃபில்டரில் வந்து யூசர் நேம் அண்ட் வேல்யூவில் வந்து கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இந்த request.query அப்படிங்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை வந்து ஆக்சுவலாக அவங்க query பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நம்ம
ஃபர்தராக ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதிலேருந்து ஆக்சுவலாக என்ன ஃபில்டர் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தனியாக எடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் பண்ண போகிறேன். ஆக்சுவலி லாஸ்ட்டில் வேறு ஏதோ ஒரு வீடியோவில் வந்து நான் ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் வந்து தப்பாக ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது ஆக்சுவலி யாரொருத்தங்க கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கரெக்ட் தட். நம்ம டாட்னு வச்சு போடுவோம்ல, தட் இஸ் ஸ்ப்ரெட். நம்ம இந்த மாதிரி கர்லி பிரேஸ் போட்டு அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற தேவையான இதை மட்டும் வெளியே எடுக்கிறது ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங். அண்ட் இதில் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக queryல இருக்கிற 2 தான் தேவை இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, query அப்படின்னு போட்டுட்டு இதில் ஃபர்தராக எனக்கு அதில் இருக்கிற என்ன வேணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். அண்ட் நம்ம இங்கே முன்னாடியே லாகில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபில்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்திருக்கும். ஸோ பேசிக்லி இங்கே இருக்கிறது தான் ஃபில்டர் அண்ட் வேல்யூ, இது 2ம் வேணும். ஸோ நான் இங்கே வந்து ஃபில்டர் அப்படின்னு சொல்லி போடுறேன், காமா வேல்யூ அப்படின்னு போடுறேன். அண்ட் இதை வந்து எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து இதை நம்ம எடுக்கிறோம். ஓகே, நீங்கள் சப்போஸ் ரெக்வெஸ்ட் டாட் queryன்னு போட்டுட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து இதை மட்டும் எடுத்தால் போதும். பட் நான் ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து எடுக்கிறேங்கிறதுனால இங்கே வெளியே வந்து queryங்கிறதையும் எக்ஸ்ட்ராவாக நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபைன். இப்போ வந்து ஜஸ்ட் டு மேக் ஷுர் திஸ் இஸ் ஃபைன், ஒரு console.log ஸ்டேட்மெண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து நான் ஃபில்டரை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஃபில்டர் கமா வேல்யூ 2மே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இங்கே போய்ட்டு பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணலாம். பண்ணோன்னா யூசர் நேம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு, கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ ஃபில்டரும் வந்துருச்சு, வேல்யூவும் வந்துருச்சு. என்ன ஃபில்டர் என்ன வேல்யூ 2மே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட யூசர்ஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த யூசர்ஸ் லிஸ்ட்ல இருந்து இந்த பேராமீட்டர்ஸை மேட்ச் பண்ணுற டேட்டாவை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஓகே, that's going to be actually pretty simple. இங்கே இருக்கிற அரே பேர் வந்து users டாட் ஃபில்டர். அண்ட் இதில் வந்து நம்ம ஒரு கால்பேக்கை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு கெட் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் திங். அண்ட் அதில் வந்து நம்ம வந்து அதில் இந்த பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டை நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, யூசர் ஆஃப் ஃபில்டர் அப்படிங்கிறத நம்ம தனியாக எடுக்க போகிறோம். அண்ட் இந்த ஃபில்டரில் வந்து நம்ம இந்த வேல்யூ இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பி சிம்பிள் திங் வேர் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நம்ம இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த இன்க்ளூட்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வேல்யூ அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி கரெக்டாக கொடுத்துரும், எதெல்லாம் ரிலவெண்ட்டாக இருக்குதோ அதெல்லாம் கொடுக்க போகுது. ஓகேவா? அண்ட் இதை வந்து வீல் சென்ட் இட் ஆஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் சென்டில் இதை மொத்தமாக நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு நான் அப்புறம் வரேன். முதல்ல இது ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணால் இது வந்து எம்டி அப்படின்னு சொல்லிட்டு வருது. அண்ட் நீங்கள் வந்து ஏதோ எரர் இருக்கும் போல் தெரியுது. cannot set headers after they are sent to client. ஓகே, இது அடுத்த லைனில் இருக்கிற இதுனாலையா? ஓகே, ஸோ ஃபார் சம் ரீசன் we are getting no output. இந்த console.log ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் ஒழுங்காக இருக்குது, பட் அதுக்கப்புறம் ஃபில்டர் வந்து ஒழுங்காக அப்ளை ஆகலைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் அ சில்லி திங். இது வந்து எம்டிஆர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நான் வந்து லோவர் கேஸை வச்சு சர்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் யூஆர்எல்ல நம்மளால் அப்பர் கேஸ் கொடுத்தா அது தனியாக இதாக பண்ண போகிறது இல்லை. இப்போ நான் வந்து இந்த இடத்துல கேபிட்டல் ஜி அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தாலும் அது வந்து தானாக லோவர் கேஸாக மாற்றிடுது இல்லையா? ஸோ that's the ப்ராப்ளம். அதனால தான் ரிசல்ட் வராமல் இருந்திருக்கு. மற்றபடி த கோட் இட் செல்ஃப் இஸ் ரைட். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு டைப் கன்வர்ஷன் வந்து பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ பேசிக்லி இதை வந்து 2 லோவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஸோ அப்படின்னா நம்ம இந்த இன்க்ளூட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி என்ன போட போகிறோம் அப்படின்னா 2 லோவர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர், இட் வில் கன்வெர்ட் இல்லையா? லோவர் கேஸு இப்போ வருதான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பிரச்சனைலாம் வருது பிகாஸ் நான் இதை வந்து லோவர் கேஸ்க்கு மாற்றி வச்சுருக்கேன். பட் இப்போ திரும்ப போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபைன். நவ் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங். ஸோ பேசிக்லி நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே நம்ம வந்து யூசர் நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து வச்சுருக்கோம் இல்லையா? பட் இந்த இடத்துல ஃபில்டர் போடுறப்ப நம்ம இன்க்ளூட்ஸில் வேல்யூ கொடுக்குறப்ப அது வந்து லோவர் கேஸாக தான் நம்மளுக்கு வருது. பிகாஸ் யூஆர்எல்ல நீங்கள் வந்து அப்பர் கேஸ் வந்து கொடுக்க முடியாது, லோவர் கேஸ் மட்டும் தான் வருது. ஸோ அதனால இந்த யூசர் நேமை வந்து ஃபில்டர் போட்டு செக் பண்ணுறப்ப அதை லோவர் கேஸாக மாற்றிட்டு அதில் இந்த சப்ஸ்ட்ரிங் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் ஷுட் ஒர்க் ஃபைன்.
ஆனால் இன்னுமே வந்து இந்த கோடில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. திஸ் இஸ் நாட் பர்ஃபெக்ட் பிகாஸ் இப்போ நான் வந்து இந்த இடத்துல வேல்யூ எதுவும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபில்டர் ஈக்குவல் டு யூசர் நேம்னு மட்டும் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அன்டிஃபைண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, அன்டிஃபைண்டுன்னு ஒன்று ரிட்டர்ன் பண்ணுது பிகாஸ் இட்ஸ் ரிட்டர்னிங் திஸ் அண்ட் we are searching for basically nothing. ஆனால் அன்டிஃபைண்டுன்னு இது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான காரணம் இட்ஸ் ரியலி யூனிக் கேஸ் பிகாஸ் இங்கே நம்ம வேல்யூவோட இந்த வேல்யூ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி செட் டு அன்டிஃபைன்ட் அண்ட் அந்த அன்டிஃபைண்டை வச்சு இது வந்து இன்க்ளூட்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுது அண்ட் தட் இஸ் ஹவு இட் ஃபவுண்ட் திஸ் அன்டிஃபைன்ட். ஓகே, பட் இந்த இடத்துல அன்டிஃபைண்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நான் இப்போ வந்து அன்டிஃபைண்டோட ஸ்பெல்லிங்கை மாற்றுறேன். இப்போ நம்ம திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா எம்டி சிங் தான் வருது. ஓகே, நான் சேனல் பேரும் அன்டிஃபைண்டாக வச்சிருந்ததுனால இட் ஹேஸ் மேட்ச்ட் பர்ஃபெக்ட்லி அண்ட் இட் ஹேஸ் ப்ராட் தட் அப். பட் இல்லை அப்படின்னா வந்திருக்க கூடாதுல. இட்ஸ் ஸோ ஃபனி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் அண்ட் தட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ த திங் தட் வி ஹாவ் டு டூ இஸ் ஃபில்டர் வேல்யூ ரெண்டுமே வந்து இஸ் அ ப்ராப்பர் வேல்யூவான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபில்டர் பண்ணி அனுப்பணும். இல்லைனா சும்மா எல்லா ரிசல்ட்டையும் அனுப்புகிற மாதிரி மாற்றணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இஃப் ஆஃப் ஃபில்டர் அண்ட் வேல்யூ. ஸோ ஃபில்டர் வேல்யூ ரெண்டுமே ப்ராப்பராக செட்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் வீல் சே இந்த மாதிரி நம்மளோட யூசர்ஸ் டேட்டாலேருந்து ஃபில்டர் பண்ணி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இடத்துல ஒரு ரிட்டர்னாலும் போட்டுறேன், இதுக்கப்புறம் வேறு எதுவும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம எல்ஸ் போடணும்னா போடலாம், பட் இல்லைனா ரிசல்ட்ஸ் டாட் சென்ட் ஆஃப் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஃபில்டர் அண்ட் வேல்யூ இது ரெண்டுமே வந்து அன்டிஃபைண்டாக இருந்துச்சு அப்படின்னா அல்லது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று அன்டிஃபைண்டாக இருந்தால் கூட மொத்தமாக எல்லா யூசர்ஸும் சென்ட் ஆயிரும். பட் query ப்ராப்பராக இருக்குது, அந்த ஃபில்டரும் சரி வேல்யூ சரி ரெண்டுமே அன்டிஃபைண்டாக இல்லை அப்படின்னா நம்ம ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி என்ன தேவையோ அதை வந்து நம்ம அனுப்ப போகிறோம். ஓகே, ஸோ ரீஃப்ரெஷ் திஸ். இந்த இடத்துல நம்ம வந்து ஃபில்டர் கொடுத்துருக்கோம் பட் வேல்யூ கொடுக்கல, அதனால எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அண்ட் இப்போ வந்து நான் ஆம்பர்சன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஜிஓ அப்படின்னு கொடுத்தேன்னா கோம்ஸ் மட்டும் வருது. இதே இது விஏ அப்படின்னு கொடுக்குறேன், விஏன்னு கொடுத்தா சிவா வருது பிகாஸ் எஸ்ஐவிஏல விஏ இருக்குது அப்படிங்கிறதுனால. அண்ட் சே டிஃபைண்டுன்னு கொடுத்தா நம்மளோட அன்டிஃபைண்ட் வருது. அண்ட் ஐஓ அப்படின்னு கொடுக்குறேன், ஐஓன்னு கொடுத்தா பார்த்தீங்கன்னா ரெண்டு வருது, கோட் ஐஓ லாஜிக் ஐஓ ரெண்டுமே வருது பிகாஸ் அது ரெண்டுத்துலையுமே வந்து இந்த சப்ஸ்ட்ரிங் வந்து இருக்குது. ஓகே, ஸோ பேசிக்கலி நம்ம இந்த சர்ச்லலாம் டைப் படிக்கிறோம்ல அந்தப்பெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து பர்ஃபார்ம் ஆகுது. query தான் வந்து ரன் ஆகி சிமிலரான விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு வரோம். வென் யூ நோ ஃபார் ஷுர் இந்த ஐடி தான் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரவுட் பேராமீட்டர் யூஸ் பண்ணிடுவோம். பட் அப்படி இல்லை, இந்த மாதிரி ரிலவெண்ட்டான இருக்கிறதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா we'll யூஸ் திஸ் query parameter. ஓகே, நான் அந்த console.log மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். this is actually pretty simple if you know what you're doing. and இடையில வந்து மெஸ்அப் ஆனதுக்கான காரணம் என்னன்னா இந்த லோவர் கேஸ் வந்து நான் கன்வெர்ட் பண்ணாமல் இருந்ததுனால தான். ஸோ லோவர் கேஸ் மாற்றினதுக்கப்புறம் ஐ திங்க் இட் ஒர்க் ஃபைன். அண்ட் மேக் ஷுர் இந்த மாதிரியான கேசஸ் வந்து எப்பயுமே எழுதுங்க. ஓகேவா, எப்பயுமே நம்ம பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணக்கூடாது. ஃபில்டர் வேல்யூ இல்லைனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து இது பண்ணுறது தான் வந்து இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ query parameter உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லெட்ஸ் ஜஸ்ட் டூ ஒன் மோர் திங் as well. நான் வந்து இன்னொரு இதுவும் என் பாயிண்ட்டும் வந்து இப்போவே கிரியேட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல யூசர்ஸ்க்கு பதிலாக ப்ராடக்ட்ஸ்ன்னு போட்டுக்கிறேன், ஐடி 1ன்னு இருக்கட்டும். அண்ட் இந்த இடத்துல யூசர் நேமுக்கு பதிலாக I'll change this to, நீங்கள் வந்து இது கேமல் கேஸில் கூட போடலாம், ப்ராடக்ட் நேம். அண்ட் ப்ராடக்ட் நேம் இஸ் கோயிங் டு பி iPhone 16. 17 வரப்போகுது. ஆக்சுவலி இன்னைக்கு டேட் என்ன, இன்னைக்கு தான் லான்ச் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ iPhone 17 ஆட் பண்ணிக்கலாம். 17 ஏர்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் அந்த டெக் அப்டேட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, I'll say S25 Ultra and one last product. ஓகே, S24 ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு இன்னொன்று க்ரியேட் பண்ணிட்டோம். இது இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும். நான் இதே மாதிரி எப்படி நம்ம வந்து யூசர்ஸ்க்கு க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியான கெட் ரெக்வெஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ app.get of r, நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே போட்டுக்கிறேன். ஐ வில் சேஞ்ச் திஸ் யூசர்ஸ்க்கு பதிலாக
ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு யூசர்ஸ் பதிலாக ப்ராடக்ட்ஸ்னு மாற்றிட்டோமா. இந்த இடத்துல ஃபில்டர் வேல்யூலாம் அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து யூசர்ஸ் டாட் ஃபில்டருக்கு பதிலாக ப்ராடக்ட்ஸ் டாட் ஃபில்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இங்கே வந்து ப்ராடக்ட்னு மாற்றுறேன். பட் அது மாற்றணும்னு அவசியம் இல்லை. இல்லைனாலும் அது ஒர்க் ஆகும். பட் இட் ஒன்லி மேக் சென்ஸ் இல்லையா. வேல்யூவாகவே இருக்கட்டும். சென்ட் ஆஃப் யூசர்ஸ்க்கு பதிலாக இங்கே வந்து ப்ராடக்ட்ஸை சென்ட் பண்ண போகிறோம். ஸோ யா, திஸ் இஸ் ஃபைன். அண்ட் இந்த ரவுட் பேராமீட்டர் வச்சு இது பண்ணது இருக்கு இல்லையா, அதையுமே வந்து வில் கன்வெர்ட் திஸ் டு /products. ஓகே, ப்ராடக்ட் ஐடி வச்சு எடுத்துக்கலாம். பேட் ரெக்வெஸ்ட் சொன்னதெல்லாம் ஓகே. கான்ஸ்ட் யூசருக்கு பதிலாக இந்த இடத்துல ப்ராடக்ட்னு போடுறோம். ப்ராடக்ட்ஸில் ஃபைன் பண்ணுவேன், யூசரில் ஃபைன் பண்ணுவேன்னா நான் ப்ராடக்ட்ஸில் ஃபைன் பண்ணு. And it's going to be another product dot id is equal to id if of product. ஒன்றும் இல்லை, அதை எடுத்துகிட்டு அப்படியே இங்கே நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் எல்லாத்தையும். யூசர்னு இருந்த இடத்துலலாம் ப்ராடக்ட்னு மாற்றிருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றுமே பண்ணல. ஓகே, இன்னொரு எண்ட் பாயிண்ட்டும் க்ரியேட் பண்ணிட்டோம். இதுவும் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாமா. ஸோ /API/productsன்னு கொடுக்குறேன். ஓகே, எல்லாமே வருது. இதில் வந்து ஐடி வச்சு எடுத்து பார்ப்போம். /2 அப்படின்னு போட்டால் ஓகே, ஐடி வச்சும் பர்ஃபெக்டாக வருது. /productsக்கு அப்புறம் வேர் இஸ் த கொஸ்டின் மார்க்? யா, கொஸ்டின் மார்க் ப்ராடக்ட் _name ஃபில்டர் ஈக்குவல் டுன்னு போடணும்ல. ஃபில்டர் ஈக்குவல் டு ப்ராடக்ட் நேம் அண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 17 மட்டும் போடுறேன். 17 மட்டும் போட்டால் இது வருது. இப்போ வேல்யூ ஈக்குவல் டு 17க்கு பதிலாக 16 மட்டும் போடுறேன், 16 வருது. பர்ஃபெக்ட், சூப்பர். ஸோ query பேராமீட்டரும் வேலை செய்யுது. அகெயின் இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம யூஆர்எல்ல போய் நம்ம அடிக்க போகிறது இல்லை, நம்ம ஃப்ரண்ட் எண்ட் வந்து இந்த மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, ஐ எம் கெட்டிங் அ கால் ஃப்ரம் மை டாட். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் டாட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தட் இஸ் யுவர் கோட் வேர்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.